சண்டே விளாக் பார்க்க வந்து எல்லாருக்கும் ஒரு பழக்கம் மும்மா வச்சுக்கோங்க. காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு பஸ் ஸ்டாப் கிளம்பி வந்து நின்னேன். என் ஊர் நண்பர்கள் நேற்று பாண்டிக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்கள பார்க்க தான் போறோம். ஏன் இவ்வளவு சீக்கிரமா போறோம்னா காலைல சன்ரைஸ் பார்க்க தான். பஸ் இறங்கி 5 நிமிஷத்துல கரெக்டா வந்ததும் ஸ்ட்ரெயிட்டா சன்ரைஸ் பார்க்க கிளம்பிட்டோம். வெற்றிகரமா சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டா வந்து ரீச் ஆயிட்டோம். நம்ம பசங்க சும்மா வராம கையோட லியோவா கூட்டின்னு வந்துட்டாங்க. அவனை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தோம். அப்படியே கரெக்டா சன்ரைஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் சண்டே சண்டே கரெக்டா சன்ரைஸ் பார்க்க போயிடுவேன். இப்போலாம் இந்த காலம் மாறி போச்சு. அடிக்கிற வெயிலுக்கு மஜ்ஜாவான சன்கிளாஸை போட்டுக்கிட்டு ராக் பீச்ல இருந்து மெரினா பீச்சுக்கு கிளம்பலாம்னு கிளம்பிட்டோம். ராக் பீச்ல மக்கள் அதிகமா இருந்தாங்க. லியோ பையன் வேற பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் இங்க கிளம்பி வந்தோம். இங்க வந்து இறக்கி விட்டா அலசத்தத்துல பயப்படுறான். பயத்துல ஒரு மாதிரி பதுங்கி நடந்தான். நாங்க யாரா உட்காந்தா அவன் பின்னாடி போய் பதுங்கிக்கிறான். ஆளே பார்க்க புசு புசுன்னு ஒரு மாதிரி கியூட்டா தான் இருப்பான். அதே மாதிரி அவர் கண்ணு ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்கும். அவனை கூட்டு வச்சு இல்லாத எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஜாலியா இருந்துச்சு. நான் அங்க போய் கொஞ்ச நேரம் குரங்கு ஷோலாம் காட்டிட்டு பசிக்குது நாங்க வந்து கிளம்பி ஹோட்டலுக்கு வந்தோம். நெய் தோசை பரோட்டா சப்பாத்தின்னு மஜாவா சாப்பிட்டேன். அப்புறம் ஆரவில்லை அப்படி இப்படின்னு சுத்துறவர்களுக்கு சுத்திட்டு அவனுங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு நான் ஸ்ட்ரைட்டா கிளாஸுக்கு வந்துட்டேன். கிளாஸுக்கு போனா உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்குது. அங்க போய் தேவையில்லாம ஒரு மணி நேரம் தலையை குத்துட்டு வந்தேன். கிளாஸ் முடிஞ்சதும் கிளாஸ் பசங்க எல்லாம் ஒன்னா கிளம்பி மாலுக்கு வந்தோம். மாலுக்கு வந்து தான் யோசிக்கிறோம் எதுக்கு வந்தோன்னே தெரியல. சரி எதுக்கோ வந்தோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஃபுட் கோர்ட்டுக்கு போய் உட்காந்தோம். பிஸ்காஃப் குக்கி கையோட வாங்கிட்டு வந்தாங்க. அதை கதம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அங்க இருந்து கிளம்பி ஒரு ரீல் எடுக்கிற விஷயமா சர்ச்சுக்கு வந்தோம். இதுக்கு முன்னாடி நானே சர்ச்சுக்கு வந்ததுல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்க ஒரு பக்கம் சர்ச்சில் ரீல் எடுக்க, இன்னொரு பக்கம் எங்க தலைவர் பக்கத்துல போய் சேரை போட்டுன்னு உட்காந்துட்டேன். இப்ப நம்ம தாண்டா ஊரோட டாப்ல இருக்கோம் அப்படின்ற மேல என்னத்த சொல்றான்னு 2 பேரும் விட்டத்தை பாக்குறானுங்க. சீல அண்ணன்னு சொல்லிட்டு எங்க அண்ணனை வச்சுதான் ஷூட்டே போச்சு. எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிச்சிட்டோம். நல்லா மஜா பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். மீன் குழம்பு மீனோட ரெடியா இருந்துச்சு. வச்சு போட்டு தாக்கிட்டு பத்துக்குனே டிவி பார்த்துட்டு இருந்தேன். மட்டையாயிட்டு இருக்கிறேன் போல. 3 மணிக்கு பத்து 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு பாக்குறேன் வீட்டுல காளான் இருக்கு. அவ்வளவுதான் காளானை சாப்பிட்டுக்கிட்டே மேட்சை பார்த்துட்டு இருந்தேன். சரி கொஞ்ச நேரம் வாலிபால் ஆட்டு வரலான்னு ஸ்ட்ரைட்டா வண்டியை கிரவுண்டுக்கு விட்டேன். அங்க போய் பார்த்தா கிரவுண்ட் ஆக்டிவ்ல இல்ல. எல்லாம் சாயந்தரமே ஆடி முடிச்சுட்டுக்கிறானுங்க போல. சரி வந்ததுக்கு போய் மாறனை பாப்போம்னு உட்காந்தேன். அவனை கூட கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு டாட்டா காட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் என்ன வந்து 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கினே மேட்சை பார்த்தேன். வெற்றியை கொண்டாடும் வகையில் பாலை சாப்பிட்டு நீ நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பை பை.